வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். சக்தி முத்த புலவர். சக்தி முத்தம் அப்படின்னா சிவபெருமான் பார்வதியும் சந்தித்த இடம். அங்கே கோயில் உள்ளது, சிவபெருமானுடைய ஆலயம் உள்ளது. அந்த ஊரின் பெயரைத்தான் இவருக்கு வைத்துள்ளார்கள். இவருடைய இயற்பெயர் என்னவென்று இதுவரைக்கும் யாருக்கும் தெரியவில்லை. இந்த புலவர் ரொம்ப வறுமையில் வாடிட்டுருக்காரு. வறுமையில் வாடும்போது என்னாகும்னா, எப்படியாவது நம்ம வறுமையை போக்கணுன்னா யாரை தேடி போவோம்? வள்ளல்களை தேடி போவோம் புலவர்கள். அப்படி இல்லையா, அரசரை தேடி போவாங்க. இப்போ இவர் யாரை தேடி வந்திருக்கிறாரு? மதுரை மாறன் பெருவெழுதி அவரை தேடி வந்திருக்கிறாரு. அப்போல்லாம் உடனே ராஜாக்களெல்லாம் உடனே பார்க்கலாம் முடியாது. பார்ப்பதற்கும் ஒரு நேரங்காலம் இருக்குது. அந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. இப்போ இந்த புலவர் அந்த நேரம் வரல. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே உள்ள ஒரு மண்டபத்தில், அதான் சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், தங்கி சென்று போகிற இடம், அந்த சத்திரத்தில் போய் படுத்திருக்கிறாரு. அப்படி அவர் படுத்து இருக்கும்போது அங்கே உள்ள வாவினா குளம், அந்த குளத்தில் நீர்ப்பறவை அப்படின்னா நாரைகள் அங்கே என்ன பண்ணுவோம், தங்கி மீன்களெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக செல்லும். அதனுடைய மகிழ்ச்சியை பார்த்து இவர் என்ன பண்ணுறாரு, மகிழ்கிறார். ஆனால் இவருடைய வறுமை போகுமா? போகாது. அப்போ அவர் சொல்கிறாரு, நாராய் நாராய். யாரையுமே நம்ம பாராட்டலைன்னா நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, நம்முடைய சொல்ல கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்களையே, நீ ரொம்ப நல்ல பையன், சீக்கிரம் போயிட்டு இந்த கடையில் போய் இது வாங்கிட்டு வான்னு சொன்னால் உடனே ஓடுவான். பாராட்டினா தான் போவாங்க. பாராட்டலைன்னு யாருமே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த நாரையை பார்த்து சொல்கிறாரு, நாராய் நாராய், நீ எவ்வளோ அழகாக இருக்கிற, செங்கால் நாராய், உன்னுடைய கால் அழகாக சிவப்பாக இருக்கே, செங்கால்களை உடைய நாராய், அவ்வளோ அழகான நாராய். பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன. பனங்கிழங்கு பார்த்துருப்பீங்க. அந்த பனங்கிழங்கு வேக வச்சுட்டு அதை என்ன பண்ணுவாங்க, ரெண்டாக பிரிச்சிங்கன்னா அதனுடைய அழகு எப்படி இருக்கும், அது நீளமாக இருக்கும், கீழே கூர்மையாக இருக்கும். அது மாதிரி இருக்கான் அந்த நாராயணனுடைய அழகு. அப்படி சொல்கிறாரு, அவ்வளோ அழகான பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன. அந்த கிழங்கை பிடுங்கி அதை ரெண்டாக பிளக்கும்போது இருக்கின்ற அந்த அழகு மாதிரி இருக்கிற, நீளமாக அழகாக இருக்கிற பவள கூர்வாய் செங்கால் நாராய். உன்னுடைய வாய் எப்படி இருக்குது, பவள மாதிரி. அப்பா, கால் அவ்வளோ அழகாக இருக்குது, உன் வாய் வர அவ்வளோ அழகாக இருக்குது, உன்னுடைய அழகு வர பனங்கிழங்கு மாதிரி இருக்குது, பிளந்த கிழங்கு இருக்குல்ல அது மாதிரி இருக்குது. நீயும் நின் பெடையும், பெடை அப்படின்னா உன்னுடைய துணையும் தென் திசை குமரி கன்னியாகுமரிக்கு போயிட்டு, அது நீர் இருக்கிற இடத்துல தான் போகும். வெயில் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பறவைகளெல்லாம் நிலங்களெல்லாம் இருக்கிற இடத்துல தான், பழங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் போகும், மீன்கள் இருக்கிற இடத்துக்கு தான் போகும். அப்போது தென் திசை குமரியாடி வட திசைக்கு ஏகுவீராயின், திரும்ப வருவீங்கள, கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு திரும்ப வருவீங்கள, அப்போ வரும்போது எம் ஊர் வர வழியில் எங்கள் ஊர் இருக்குது. அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? சத்திமுத்த வாவியுள். சத்திமுத்தங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே சிவபெருமானுடைய ஆலயமும் இருக்குது, என் பெருமான் ஆலயமும் இருக்குது. வாவியுள், அங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் நீங்கள் தங்கி, அந்த குளத்தில் தங்கி மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு என்றைக்குமே வயிறார சாப்பிட்ட பிறகு தான் மகிழ்ச்சியாக இருப்போம்ல. அந்த மாதிரி என்னைக்காவது தீபாவளி, அதான் தீபாவளின்னு சொல்லுவாங்க. தீபாவளிக்கு நான் என்ன பண்ணுவோம், நல்ல அறுசுவை உணவும், நல்ல இனிப்பு காரம் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம்ல. அந்த மாதிரி சக்தி முத்த வாவியுள் தங்கி நனை சுவர் கூரை பார்த்திங்கன்னா, அந்த காலத்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியுடைய கூரையெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வீடு. அது என்ன குளத்து மண் இருக்குல்ல, குளத்து மண், அந்த மண்ணில் தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் அது பலமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை பூசலாம் மாட்டாங்க, அந்த சுவத்தெல்லாம் பூச மாட்டாங்க.
அது பார்த்தீங்கன்னா கரடு முரடாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ளே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். மேலே வந்து பனை ஓலை இருக்குது தானே, அதை வெட்டி வெட்டி போடுவாங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை வெட்டி போடணும், இல்லைன்னா பழசாயிரும். எங்கள் பாட்டி வந்து சொல்லுவோம், பப்பாம்மா, எங்கள் பப்பம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லா ஓலையும் பழசாகி போச்சு, புது ஓலை வெட்டி போடணும், ஆளை கூட்டிகிட்டு வந்து அந்த ஓலையை வேயணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதை கொண்டு வந்து நாங்கள் எல்லோரும் போடுறத பார்த்துட்டே இருப்பேன். நாரை வச்சு பின்னி பின்னி அழகாக ஒரு தண்ணி கூட உள்ளே விழாத மாதிரி கட்டிடுவாங்க. உள்ளே போய் இருந்தீங்கன்னா அவ்வளோ ஜில்லுன்னு அழகாக இருக்கும். வெயில் காலத்தில் இருந்தீங்கன்னா அப்படி அங்கேயே ஒரு உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க, திண்ணை மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, பறன் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, அது மேலே ஏறி படுத்துக்கலாம். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடெல்லாம் செஞ்சு ஒழிச்சு வச்சுருவாங்க. நெல் தோசைவாங்க. அந்த காலத்தில் நெல் தோசைன்னா அவ்வளோ இது, மற்றவங்களுக்கெல்லாம் சோள தோசை. ஏன்னா கொஞ்சம் பேருக்கு நல்ல அப்பா வந்து வாத்தியாருங்கிறதுனால வாத்தியார் வீட்டு பிள்ளைங்க நெல் தோசை சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் நெல் தோசை செஞ்சு வைப்பாங்க. தோசையில் இன்னொன்று கூட சொல்கிறாங்க, தோசையில் எவ்வளவோ அற்புதங்கள் இருக்குதுன்னு. கோயிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு முதல்ல படைப்பது தோசை தானா. அந்த தோசையில் அவ்வளோ சக்தி வாய்ந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துருக்காங்க. அதோட வடிவம் உலகங்கிறதே அதில் காட்டுது. எப்படியா? இன்னொன்று சீரோன்னா என்னது, அதிகமாக இருக்கிறவனும் அதுக்கு கீழே இருக்கிறவனும் முட்டாளுங்கிறதையும் காட்டுது. எப்படிலாம் அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க பாருங்கப்பா சாமி. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நாமெல்லாம் வாழவும் முடியாது, அவர்கள் போல் நாம் இருக்கவும் முடியாது. அப்போது அந்த கூரை வீட்டில் தான் இருப்போம். அந்த கூரை வீட்டில் இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் ஒன்று போல் அந்த முற்றத்தில் உட்காந்து, அந்த வெளியே உட்காந்து, அந்த திண்ணையிலலாம் உட்காந்து, பெரியவங்களாம் திண்ணையில் இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்களெல்லாம் தரையில் உட்கார வச்சுருவாங்க, முத்தெல்லாம் தெளித்து கோலமெல்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி. அப்போ அந்த இடத்துல உட்காந்துட்டு சாப்பிட்றது, அது இருட்டாக தான் இருக்கும். ஒரு தெரு லைட்டு இருக்கோ இல்லையோ, அப்போல்லாம் தெரு விளக்கெல்லாம் அவ்வளோவா கிடையாது. அதனால் என்ன பண்ணுவோம், இருட்டாக தான் இருக்கும். ஆனாலும் அது ஒரு மகிழ்ச்சி. இந்த சிமினி விளக்கும்பாங்க, அந்த விளக்கை வச்சுட்டு தான் என்ன பண்ணுவோம், உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ சாப்பிடும்போது சுற்றி எல்லோரும் உட்காந்துட்டு சாப்பிடுவோம். அதே மாதிரி இந்த புலவருடைய மனைவி அந்த கூரை வீட்டில், குடிசை வீட்டில், அந்த குளம் பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், இன்னும் ஜில்லுன்னு இருக்கும். அந்த அம்மா கூரை நனை சுவர் கூரை, அந்த சுவர்லாம் நனைஞ்சு போயிருக்கும். கனை கூரர் பள்ளி, அந்த பள்ளி சத்தம் எப்போ கேட்கும், என் கணவன் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, நிலவாசல் பக்கத்துலேயே படுத்திருப்பாங்க. நீங்கள் போய் பாடு பார்த்திருக்கும், எப்போ வருவாங்கன்னு என்ன பண்ணுறாங்க, அந்த காலடி ஓசை கேட்கும் அப்படின்னு வாசலில் தலை வச்சு படுத்துட்டு இருப்பாங்க. பாடு பார்த்திருக்கும் என் மனைவியை கண்டு, எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா, என்னுடைய மனைவியை போய் பார்த்துட்டு வாங்க, எவ்வளோ அழகாக சொல்கிற, மனைவியை கண்டு எம் ஊர் கண்டு எங்கோன் மாறன் வழுதி கூடலில், நான் வந்து எங்கே இருக்கிறேன், மாறன்வழி மதுரையில் இருக்கிறேன். ஆடையின்றி, இவருக்கு அதான் இன்னொரு கூட இருக்குது, கொக்கன்று பார்க்காதே கொங்கணையான்னு சொல்லிட்டு ஒரு புலவர் சொன்னார் பார்த்தீங்களா. ஒரு ஆடை தான் வச்சுருப்பாங்க, ஒரு வேட்டி தான் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு வேட்டி யாருமே இல்லாத இடத்துல ஆற்றுல குளிச்சுட்டு அப்படியே துவைச்சிட்டு அதை இந்த தண்ணிக்குள்ளேயே நின்றுட்டு அந்த பாறையில் காய வச்சுட்டு திருப்பி எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி புலவர்கள் எல்லாம் வறுமையில் வாடியவர்கள் ஆடையின்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி, அப்படியே கையை அப்படியே சுருட்டி வச்சுருக்காரு, காலையும் கையும் அப்படியே சுருட்டி வச்சுட்டு மெய் உடம்பையும் மெய்யை அப்படியே பொத்தி தூங்குறாரு. அப்போ தான் வயிறு வர பசி தீயாக இருக்குது, குளிர் வேற ஆட்டுது. குளத்து பக்கத்தில் தூங்கினா குளிர் எப்படி இருக்கும், துணி வேற இல்லை, அதை உடுத்திருக்க துணியில் மேலே போத்துறதுக்கு துணி இல்லை, ஒரு வேட்டி மட்டும்தான் இருக்குது. கையது கொண்டு மெய்யது பொத்தி அதுவும் கிழிஞ்சது, காலது கொண்டு மேலது தளி, அப்படியே என்ன பண்ணுறார், காலையை கொண்டு அப்படியே மேலே அப்படியே உடம்பு அப்படியே பிடிச்சிக்கிறாரு அவரே. பேழையில் இருக்கும் பாம்பு, பேழையில் எப்படி இருக்கும், சுருண்டுக்கிட்டு இருக்கும். அது வெளியே எடுத்து விட்டுருங்கன்னா அப்படி இருக்கும், நீளமாக இருக்கும். பேழைக்குள்ளே இருக்கிற பாம்பு மாதிரி, பேழைன்னா பெட்டி, அந்த பாம்பாட்டி வச்சுருப்பான் பார்த்துருக்கீங்களா, அந்த பேழையில் இருக்கும் பாம்புன உயிர்க்கும். ஏழையானை கண்டனம் எனுமே, போய் சொல்லு, ஏழை என்னை பார்த்தேன் என்று போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு.
யாருக்கிட்ட? நாரை, செங்காலுடைய அந்த நாரைக்கிட்ட சொல்கிறாரு. இந்த நேரம் பார்த்து அந்த மாறன் வழுதி மன்னர் வந்து அந்த உலா வந்துட்டு இருக்கிறாரு தனியாக நடந்து. அப்போல்லாம் ஒற்றர்கள் மாதிரி நடந்து வருவாங்க. ஏன்னா நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத அவங்க கண்ணும் கருத்துமாக காத்துட்டே இருப்பாங்க ராஜாக்கள். நாட்டை யாராவது ஏதாவது பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவர் வராரு. வரும்போது அவருக்கு ஒரு விடை கிடச்சிட்டு, இந்த செங்கால் நரை எப்பவுமே பார்ப்பாரு, அந்த அழகுக்கு யார்கிட்டையாவது இது எப்படி இருக்குது, எதனுடைய உவமை விட்டு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அந்த விடைகளுக்கு யாருமே விடை சொல்லவே இல்லை, அந்த பதில். ஆனால் இன்றைக்கி இந்த புலவர் சொன்ன அந்த பாடலில் உள்ள அந்த பனம் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாரை, அந்த பிளந்த அந்த பனங்கிழங்கு மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே அவருக்கு புரிஞ்சுக்கிட்டு, ஆஹா எவ்வளோ அழகான அற்புதமான விடை கிடச்சிட்டு, அந்த புலவரை வர சொல்லுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனோடனே அவங்க அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு பொண்ணு பொருள் எல்லாம் வாரி வழங்குறாங்க. அவருடைய வறுமையெல்லாம் போயிடுது. அவர் திரும்பி ஊருக்கே வந்துடுறாரு. சரியா? நன்றி, வணக்கம்.